சில கட்சிகள்லாம் இப்போ புதுசா வந்திருக்கு. கொள்கைனா என்னன்னு கேட்குறான். அவனுக்கு என்னன்னு தெரியல கொள்கைனா. அவங்களுக்கெல்லாம் திமுக உடைய கொள்கையை பற்றி நீங்கள் பேசணும். இந்த மாநிலத்துடைய உரிமைக்காக, நம்முடைய தமிழ் மொழிக்காக எவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ உயர் தியாகம் பண்ணியிருக்கிறோம். இதையெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட நீ கொண்டு போய் சேர்க்கணும். செய்வீங்களா? முக்கியமாக மாணவர்கள் மாணவிகள்கிட்ட பேசணும். ஏன்னா அவங்க தான் எந்த கொள்கையும் இல்லாமல் ஏதோ வந்தோம் விசில் அடித்தோம் அப்படின்னு கிளம்புற மாதிரி இருக்காங்க. நாம வெறும் விசில் அடிக்கிறதுக்காக கூட்டின கூட்டம் கிடையாது, கை தட்டுறதுக்காக கூட்டம் கிடையாது. இது கொள்கை கூட்டம். திராவிட முன்னேற்ற கழகங்கிறது வெறும் தேர்தலுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் கிடையாது. மக்களுக்காக, மக்களுக்கு நல்ல செய்யணுங்கிறதுக்காக, மக்களுடைய உரிமைக்காக போராடணுங்கிறதுக்காக துவக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் 4 வருஷம் வீட்டில் உட்காந்துட்டு எலெக்ஷன் வருதா வா வெளில போவோம் அப்படின்னு போற இயக்கம் கிடையாது. அப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய தலைவர் கிடையாது. கிட்டத்தட்ட 60 வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நம்முடைய தலைவர். நம்முடைய தலைவருக்கு நிகராக இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல் தலைவருக்கு நிகரான இன்னொரு தலைவர் இங்க கிடையாது. அவ்வளவு போராட்டங்களையும் அவ்வளவு அடக்குமுறைகளையும் சந்திச்சவர் நம்முடைய தலைவர் அவர்கள். கழகத்திற்காக உழைத்த நேற்று எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. எனக்கு டக்கு ஞாபகம் வந்துருச்சு. அவங்க கட்சி தலைவர் யாருன்னே மறந்துட்டாரு. திரு எம்ஜிஆர் உடைய முகமே அவருக்கு மறந்துருச்சு. சிலையை திறந்து வச்சுட்டு கூட்டத்தில் பேசுறாரு. பேருங்க அண்ணா சிலையை திறந்து வச்சுட்டேன் அப்படின்னு கீழே இருக்கவங்க தான் அண்ணா என்ன அது அவர் இல்லைண்ணே. ஐயோ திரும்பி பார்த்துட்டு சாரி இது இவர் எம்ஜிஆர் தானே இவர். நேற்று தொலைக்காட்சியில் இதெல்லாம் லைவ்ல வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. இப்படி கட்சியை மறந்துட்டாருன்னு பார்த்தா கட்சி தலைவரையும் மறந்துட்டாரு. ஏன்னா இப்போ அவருக்கு தெரியறதெல்லாம் வெறும் அமித்ஷா முகம் மட்டும்தான். எம்ஜிஆரை பார்த்தா கூட அவருக்கு அமித்ஷா முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க பிஜேபி. கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் வந்திருக்கிறீங்க. உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிக மிக பெருமை. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அந்த சேகர் பாபா நடத்தி உங்களையெல்லாம் சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் சேகர் பாபா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அடிக்கடி சொல்லுவேன் ஒரு விஷயத்த, உங்களை மாதிரி கழகத்திற்காக உழைத்த முன்னோடிகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா மற்ற எந்த இயக்கத்திலும் இந்த மாதிரி கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் எல்லாம் அழைச்சு கௌரவிக்க அந்த மாதிரி சரித்திரமே கிடையாது. திமுகவில் மட்டும்தான் இது நடக்கும். நான் தமிழ்நாடு முழுக்க பண்ணியிருக்கேன், தலைவரும் பண்ணியிருக்காரு. உங்களை பார்த்தா பெருமையாக இருக்கும், அதே நேரத்தில் பொறாமையாகவும் இருக்கும். பெருமை என்ன, உங்களுடைய வரலாறு. நீங்க தான் கலைஞர். நீங்க இல்லாம கலைஞர் கிடையாது, நீங்க இல்லாம திமுக கிடையாது, நீங்க இல்லாம நம்முடைய தலைவர் கிடையாது, நீங்க இல்லாம இந்த திராவிட மாடல் அரசுன்னு பெருமையா சொல்றோம்ல அந்த ஆட்சி கிடையாது. அதற்கு காரணமே நீங்க தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.